மரக்குடி பொன் கண்ணீராசி காதல் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் இருப்பாங்க. இது வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க அதை வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஆட்மோஷனில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ அது கீழே இருக்கிற அந்த சீக்கிரம் டெஸ்ட் இருக்குது, அது கீழே பேட்டி டெஸ்ட் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோகும். ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபாண்ட் இருக்கட்டுக்கிற ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரே ஃபாண்ட் தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஸில் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு உங்கள் ஆட்மோஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் கொடுத்தனா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த லிக்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணிருக்க அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க தனியாக அதுக்குன்னு வந்து பண்ணாக்க சீக்ரெட் ப்ரிஷன் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அது வந்து பண்ண அப்படியே பேஜில் இதே ப்ரிஷெட்டு கீழே இருக்கும். பட் அது கீழே வந்து பண்ணாக்க ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அந்த சீக்ரெட் ப்ரிஷெட்டு உங்கள் ஆட்மோஸில் இன்புட் வரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க வீடியோவில் யூஸ் பண்ணிக்க எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே கேர்லேயே நம்ம காப்பி போயிட்டு அந்த இடத்துல எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு பிக்கை மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்து வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைலை வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த தரப்பு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் போயிட்டு மேலே பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த கிரேஃப்ரம் மெசேஜில் போய்ட்டு கிளஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் வரும். இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணி எடுத்து இப்போ நான் பண்ணல. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபைலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம செகண்டை இன்புட் பண்ணிக்கலாம். அந்த சீக்கிரம் பிரிச்சுட்டு அதே நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் அதுக்கு மேலே ஒரு வந்து பண்ணாக்க ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ கொடுத்துருங்க பாருங்கள். ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது கிளிக் போயிட்டு காப்பி டூல்லேஸ் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ஃபஸ்ட்டில் பீட் மார்க் ப்ரிஷீட் இருப்பாருங்க, அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிக்ஸ் இருக்கா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க லிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பண்ண கேஃபாக இருக்கும். இந்த லிக்ஸுக்கு அடுத்து வந்து பண்ண கேஃபாக இருப்பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஆட் பண்ண லேயர் வந்து பண்ண ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லிக்ஸ் முடிகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் டூலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. ஸோ கரெக்டாக அந்த லிக்ஸுக்கு மேலே வர மாதிரி ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கஃபர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சி இருக்கா கிளிக் பண்ண மட்டும் போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேலே ஒரு வீடியோ இருப்பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீ கலர் இருக்கா இந்த கிரீன் கலருக்கு பதிலாக வந்து பண்ணாக்க பிளாக் கலர் நீங்கள் கொடுத்து விட்டுங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது கீழ் போய்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அதை கீழ் போய்ட்டு உள்ளே போய்ங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும், அதை கிளிக் பண்ண மட்டும் போதும். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு அசைன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி இங்கே ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு
இப்போ நாம எடிட் பண்ண 2த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூல் லேஸ் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலிக்ஸ் எடுத்து கேஃபே இருக்கா கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதை மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் உள்ளே கொடுக்குறீங்க. இதையும் நம்ம வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிங்க்ஸுக்கு மேலே வருமே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்த்தலாம். ஸோ கரெக்டாக முடிகிற இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருப்பாங்க சைடில் அதை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண மட்டும் போதும். அதே டைமுக்கு எதிர்த்து கம்ப்ரெஷன் இதே சேம் மெத்தடில் நம்ம பிக்கு வந்து பண்ண கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு காஃபின் கூட்டு ஸ்டாக்கில் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணியோ இன்னொரு 4:5 பிக் வந்து பண்ண செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் போயிட்டு நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு அடுத்து கேப் கம்மியான பண்ண அதே சேம் இதில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க கரெக்டாக ஸ்பீட் ஐக்கன் கொடுத்து வந்து கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபைனலி இதோடைய பிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சின்னஸாக இருக்குது, அதனால மோர் சொல் போயிட்டு லைட்டாக வந்து இப்போ எனக்கு ஜூம் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் போயிட்டு அப்படி இங்கே மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே உங்களுக்கு சூப்பராக அது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு அப்படியே மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இப்போ லிஸ்ட் தான் இருக்கும், எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் வந்து இப்போ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ பிளாங்காக தான் இருக்கும். இது எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தாலுமே ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அந்த சேக்கட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் வீடியோக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பாருங்கள் லென்த்தாக, அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண பீட் மேப் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கேஃப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 16.09 செகண்ட் கிட்ட கேஃப் இருக்குது, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மார்க்கான செக் பண்ணிக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க நான் முன்னாடி பண்ண பாருங்கள் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு சேக்கட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக ஒரு க்ரீ கலர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஜென்ஷன்ஸு கேப் இருக்கா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மறுக்கா நம்ம இங்கே செக் பண்ணிக்கோம், இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது மஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ கெஸ்ட்டில் கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் இடத்துல சின்ன சின்ன கேப் நான் எத்தனை கொடுத்துருக்கணும். ஸோ அத்தனையும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க சின்ன சின்ன லேயர் நம்ம வந்து பண்ணாக்க அதை ஆட் பண்ணிச்சா. இப்போ நம்ம இதில் வந்து பேக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலஃபின்ற கொடுத்து ஸ்டாங் கிளிக் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி அந்த பிக்கை நான் வந்து செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்துருவேன். ஓகே, உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த எல்லா கிரே கலர் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன். நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த சீக்ரெட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ண லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் லேயர், அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக ஒரு குரூப் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டூல்லேஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 22.22 கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தினாக்க ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கான செக் பண்ணிடலாமா, இது கரெக்டாக இருக்கும். மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் கரெக்டாக அடுத்தடுத்த இதுக்கு வந்து பண்ண கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக ஆட் பண்ணிச்சா. இப்போ நம்ம இதில் வந்து பண்ண பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த குரூப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அதுக்கு நேராக தான் வந்து பண்ணாக்க பிளாக் ஒன்னில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பண்ண கரெக்டாக வர இடத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம வந்து பண்ணி எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் கீழ் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போனால் லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க சேச்சுரேட் வைப்ரேஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற கீஃபேம் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு நேராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்டும் லைட்டாக அது கொஞ்சம் முன்னாடி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக அது வரும்போது கரெக்டாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் வந்து பண்ணாக்க முன்னாடி இருக்குது, அதனால் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக வர மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது, இது நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சாங்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அது நீங்கள் கிளில் போயிட்டு இந்த கேஃபென்ற கூட்டு கிளில் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளில் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரர் மட்டும் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மூவ் பண்ணி கட்டாச்சன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணிக்க நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாமா, கரெக்டாக ஆட் ஆகிருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இது வந்து பண்ணாக்க கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலருக்கு அதுலேயும் என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பண்ணாக்க வேறு பிக்கே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க, எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு முன்ன ஆட் பண்ண அதே சேம் பிக் வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த டேல்ஸ் ஃபிட்டி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூல்ஸ் இருக்காது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு தகுந்த மாதிரி கட்டாச்சுன்னு பண்ணி செட் பண்ணி விட்டுங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்துமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேம் மெத்தில் அடுத்த ஒரு 2 லேயர் இருக்கா, இதில் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ணாக்க சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு மேல் ஒரு லேயர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியை கொடுத்து பேக் போய்க்கலாம். இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.